நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். பார்க்கடல் கடைந்த நேரத்திலே பாலின் வண்ணத்திலே கண்ணை கவரும் ஓர் பேரழகில் யானை வந்ததுவே, ஐராவதம் அதுவே. அங்கே பாரடா, தாம் அமர்ந்து செல்ல தகுந்த யானை அது அரசே. பார்த்ததும் இதையே நான் நினைத்தேன். என்ன பேராசை அரக்கனுக்கு, அமரேந்திரனுக்கு உரியது அவனுக்கா? கொக்கரிக்கிறான், கோபத்தை தூண்டி விடுகிறான். கோபத்தை காட்டுங்கள், அடங்கி போய் விடுவான் அவனை. கௌஸ்துபமணி ஒன்று கண்ணை கவரும் மணி, சூரிய சந்திரர் போல ஒளி வீசி வந்த மாமணி, ஆழ்கடலில் இன்று வரை வாழ்ந்திருந்த அற்புதமே மேலெழுந்து வந்தவுடன் யாவரும் மகிழ்ந்தனர். தேவேந்திரா, அதுதான் கௌஸ்துபமணியா? ஆம் பலியே, அதுவே கௌஸ்துபமணி. அந்த மணியை விட்டு விடாதீர்கள் அரக்கரசே. கூட இருப்பவன் காதை கடித்துக் கொண்டே இருக்கிறானே தேவேந்திரா. பூஜைக்கு உரிய தாயை போன்றது காமதேனு பசுவே, பார்த்தாலே வரும் புண்ணியமே காமதேனு பசுவே, கடவுள் தந்த திருவே. பாரிஜாத தெய்வ பூ இது, வானில் வளருவது கற்பகமென்னும் மரம் இதுவே, கேட்டதெல்லாம் தருமே, கேட்டதெல்லாம் தருமே. அரக்கரசே, நாம் எடுத்துக்கொள்வோம் இதை. அதில் சந்தேகமா உனக்கு? அரக்கர் வேந்தன் கிடைப்பதை எல்லாம் சுருட்டி கொண்டு போவான் அசுரலோகத்துக்கு. ஆழ்கடல் அடியில் இருந்தது சிந்தாமணி இதுவே, இந்த மணிக்கு ஈடு இல்லை, சீரெல்லாம் தருமே, சிறப்பெல்லாம் வருமே. தேவி, வியப்புக்குரிய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போது நீ லக்ஷ்மியாக அவதாரம் எடுக்க வேண்டும். அகில உலகத்துக்காக சுகபோகங்களை, செல்வச் செழிப்புகளை மழையாக பொழிய வேண்டும். தாம் ஆணையிடுங்கள் பிரபு. மகாலட்சுமி என் அம்சாவதாரமாக வர வழி சொல்லுங்கள். இப்போதே தேவி லக்ஷ்மியை உன் உள்ளத்திலிருந்து வெளிப்படச் செய். உங்கள் ஆணை பிரபு. வணக்கம் பிரபு. வணக்கம் தேவி ஆதிசக்தி பகவதி மாதா. பிரபு, ஆணையிடுங்கள். நான் செய்ய வேண்டிய பணி என்ன?
தேவி லக்ஷ்மி, உலக நலனுக்காக உனது அவதாரம் நிகழ்கிறது. உனது சக்திகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி பயன்படுத்த வேண்டும். உலக பரிபாலனத்தில் எமது அம்சமான பகவான் விஷ்ணுவுக்கு உறுதுணையாயிரு. அவ்வாறே பிரபு. தேவி லக்ஷ்மி, தேவர் அசுரர் எல்லாம் உன் குழந்தைகள். ஆகையால் ஒரு மாதாவை போல எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லார் மீதும் உன் பார்வையை படச் செய். உலகத்தில் சுகபோகங்கள், செல்வச் செழிப்புகள் யாவும் உன் பொறுப்பில் உள்ளது. எல்லாருமே உனது அன்பினை பெற்று தங்கள் வறுமையை, வேதனையை நீக்கிக் கொள்வார்கள். எவன் தூய பக்தியால் நல்ல மனதுடன் உண்மையாக நினைத்தால் அவனுக்கு இல்லாமையோ அல்லது ஏழ்மையோ எப்போதும் வரக்கூடாது. ஹே தேவி லக்ஷ்மி, அகிலமெங்கும் உன் பக்தர்களின் எண்ணிக்கை எல்லையற்று இருக்கும். எல்லா யுகமுமே கோடி கோடி அடியவர்கள் லக்ஷ்மி உன்னை தொழுவார்கள். எல்லோரும் எப்போதும் உன்னை பூஜித்து வருவர். கால கணக்கின்றி காலம் கடந்து நீ புகழோடு விளங்குவாய். ஹே நாராயணா, ஏ ஆதிசக்தி பகவதி மாதா, மனதார என்னை பூஜிக்கும் பக்தரை, தொழுகின்ற அடியாரை எப்போதும் காப்பேன் மனமகிழ்ச்சியோடு. இப்போது சமுத்திரம் கடைவதன் மூலமாக கடலிலிருந்து வெளிப்படும். அதனால் உன் பெயரை அலைமகள் என்பார்கள். இனிய அலைமகளே, செல்க, சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்டு காட்சி கொடு. எல்லோரும் வணங்க. அவ்வாறே உங்கள் ஆணை. வணக்கம்.